முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சீமான் போன்றவர்கள் தான். அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர்கள் வந்து ஒரு பிரிவினையை உருவாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த வட இந்திய இளைஞர் செஞ்ச மாதிரி செஞ்சிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குமா? இப்ப இவங்க ஒரு 5 பேரோட இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு ஒரு பயத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணமா அப்படியே அது நகர்ந்து போயிருப்பாங்க. ஆனா இவன் வட இந்திய, இவனுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு அவர்களை தூண்டும். அதே நேரம் இதனுடைய இன்னொரு குற்றவாளி வந்து திரைப்படங்கள். அது வந்து வெற்றிமாறன் படம், பாரஞ்சித் படம் அப்படிலாம் நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் வன்முறை படங்கள் எடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் தான். சினிமா ஒருத்தன் பார்க்குறான், ஹீரோ வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு 4 பேரை சரமரியாக வெட்டுறான் அப்படின்னா இப்போ இவனுக்கும் அது வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரு எதிரி இருந்தால் இதே மாதிரியே வெட்டி சாக்கணும்னு அவனுக்கு தோணும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே சார். சார் முதல் எடுத்தோன்னு உங்ககிட்ட நான் கேட்குறது, இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த வீடியோ பார்க்கும்போதே எல்லாருக்குமே ரொம்ப பதபதன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருத்தர் வந்து இங்கே உள்ள சின்ன பசங்க ஒரு 4 பேர் வந்து பயங்கரமாக வன்முறையாக வெட்டின விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இன ரீதியான மொழி ரீதியான ஒரு பிரிவினை கண்ணோட்டம் வந்து பல பேருக்கு இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, வட இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா தென்னிந்தியர்கள் மீதே அப்படி ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா மலபாரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மலபாருங்கிறது கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாக்காரங்க எல்லாருமே மலபாரிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வட இந்தியர்களை எப்படி பார்க்குறோம்? வடக்கன் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம குறிப்பிடுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பிரிவினைக்கான விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சீமான் போன்றவர்கள் தான். அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் வந்து இவர்கள் வந்து ஒரு பிரிவினையை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்க அப்படின்னா இப்போ பால் தாக்கரேவுடைய கட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர்னா உத்தவ் ராஜ் தாக்கரே, ஓகே, அப்புறம் ராஜ் தாக்கரேவுடைய கட்சியாக இருக்கட்டும், இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி தான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த மாதிரி இந்த பிரிவினைவாதத்தை வளர்க்கிற கட்சிகள் அமைப்புகள் வந்து ஒரு பெரிய அளவில் பெருகிடுச்சு. இதில் பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இது போன்றவர்களை அட்மையர் பண்ணுற கூட்டம் வந்து இந்த தலைமுறையிலையும் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தாக்குதல் எல்லாருமே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த வட இந்திய இளைஞர் செஞ்ச மாதிரி செஞ்சிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குமா? என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த சண்டை வந்து ஒரு துவக்கத்திலேயே முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க ஒரு 5 பேரோட இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு ஒரு பயத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணமா அப்படியே அது நகர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் இவன் வட இந்திய, இவனுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு அவர்களை தூண்டுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் வந்து மாறணும். அதாவது என்ன கேட்டால் இந்தியாங்கிறது ஒரு ஒட்டு போட்ட துணி தான், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த இந்தியா அப்படிங்கிற ஒன்றால் நம்மெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் இந்தியனாக இருக்கும் வரை, நான் இந்தியனாக இருக்கும் பட்சம் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு உடன்பாடு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம். இல்லை நாங்கள் தமிழன், நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னா இது தனி நாடு கிடையாது. அதனால இந்த இதில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விசாலமான பார்வை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான், அது இல்லாதது தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்திய தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு கற்பனையாக சொல்கிறேன்னா, ஒரு வட இந்திய தொழிலாளர் வந்து ஒரு கடையில் போய் ஏதோ ஒன்று கேட்குறாரு, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மீது தவறுனே வச்சுக்குவோம், புரியுதா இல்லையா? அது ஒரு கை கலப்பாக மாறுது. என்ன அப்படிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சண்டையில் யார் மீது தவறுன்னு பார்க்கறது தானே சரியாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழனை வந்து நார்த் இந்தியா அடிச்சிட்டான், ஸோ அந்த மாதிரி இது வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ இந்த பார்வைகளெல்லாம் கொஞ்சம் மாறணும்.
புரியுது சார். சார் இது வந்து இந்த ஒரு இன ரீதியாக பிரிவு சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து நான் நேற்று பார்க்கும்போது இதில் நிறைய விதமாக இட்டு வந்திருந்தாங்க. இன்னொன்று அந்த சின்ன பசங்க வந்து கெட்டு போனதுக்கு காரணம்க்கு ஒரு 4-5 காரணங்கள் சொல்லியிருந்தாங்க சார். முதல்ல வந்து டிஎம்கே தான் காரணம், எப்பயும் போல ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது வந்து வெற்றிமாறன், பா ரஞ்சித் இவங்க தான் இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துச்சு. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் அவர் வந்து இந்த மாதிரி இன வேறுபாடு காட்டுறாப்புல அவர் காரணம் வந்துச்சு. இந்த காரணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் நீங்கள் சீமான் பற்றி பேசிட்டீங்க, மிச்ச 2 காரணத்தை பற்றி இல்லை. இதில் திமுகவை நம்ம வந்து குற்றம் சொல்வதற்கு வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்திலும் திமுக வந்து பிரிவினைவாதத்தை பேசவில்லை, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கவில்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பிரிவினைவாதத்தை யார் பேசுகிறா, யார் அதை வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறா அப்படின்னா சீமான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அவருடைய பேச்சை நம்ம தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பேச்சை நீங்கள் வந்து தொகுத்து பார்த்தா எல்லாம் தெரியும். ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதியாக இருப்பது சீமான் தான். இதில் பெரிய ஆச்சரியமும் வேடிக்கையும் என்ன அப்படின்னா, இந்த பிரிவினைவாதத்தை வேறு யாராவது பேசியிருந்தா, அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், இந்நேரம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நம்மளை கைது பண்ணி சிறையில் அடைச்சி நம்மளுடைய ஆயுளையே வந்து சிறையில் கழிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனால் சீமான் இத்தனை வருடங்களாக இந்த பிரிவினைவாதம் பேசினாலும் அவர் மீது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லை. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றிய அரசு இவரை வந்து ஆதரிக்குது, இவரை ஊக்குவிக்குது. ஒன்றிய பாஜகவுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த கள்ள உறவு தான் இன்னைக்கு சீமானை வந்து இந்த அளவுக்கு பேச தூண்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு விடுதலை புலி தலைவர் எல்டிடி பிரபாகரன் ராஜீவ் கொலையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருங்கிறது வேற விஷயம். இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன்கிறவர் ஒரு குற்றவாளி தான், ரைட்டா? ஆனால் இவருடைய கூட்டத்தில் ரொம்ப துணிச்சலாக பிரபாகரன் படத்தையும் பதாகைகளையும் போஸ்டர்களும் ஃப்ளக்ஸுகளையும் நம்ம பார்க்குறோம். இவருடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா பிரபாகரனை வந்து பயங்கரமாக பெருமைப்படுத்தி சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், இதே பேச்சை நீங்களோ நானோ பேசியிருந்தா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் சீமான் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கலை, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இதன் மூலமே புரிஞ்சுக்கலாம் சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசுடைய சப்போர்ட் இருக்குது. அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதனுடைய விளைவு எப்படி போகுது அப்படின்னா, இப்போ சீமான் பேசுகிற இந்த பிரிவினைவாதம், இந்த வன்முறை பேச்செல்லாம் இன்றைய இளைஞர்களுடைய மூளையை செலவு பண்ணி இன்னைக்கு அவர்களையே வன்முறையாளர்களாக மாற்றிருக்கு. அதே நேரம் இதனுடைய இன்னொரு குற்றவாளி வந்து திரைப்படங்கள். அது வந்து வெற்றிமாறன் படம், பா ரஞ்சித் படம் அப்படிலாம் நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் வன்முறை படங்கள் எடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் தான். இப்போ ஒரு சினிமா ஒருத்தன் பார்க்குறான், ஹீரோ வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு 4 பேரை சரமரியாக வெட்டுறான் அப்படின்னா இப்போ இவனுக்கும் அது வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரு எதிரி இருந்தால் இதே மாதிரியே வெட்டி சாக்கணும்னு அவனுக்கு தோணும். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது இந்த சினிமா காட்சிகளை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இவனும் ஒரு வன்முறையாளராக மாறுறான். அப்போ ஒரு பக்கம் சீமான் போன்ற பிரிவினைவாதிகளும், இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவும் தான் இந்த இளைஞர்களை வந்து ஒரு தவறான இடத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்கு. கண்டிப்பாக சார். ஆனால் அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ சொல்லும்போது வந்து சீமானுக்கு வந்து ஒன்றிய அரசோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எனக்கு கிடையாதுப்பா, விஜய்க்கு தான் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது விஜயை வந்து பாஜகவினுடைய நண்பராக, பாஜகவினுடைய பி டீமாக, பாஜகவோடு கள்ள உறவு வைத்திருப்பவராக ஒரு சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இந்த முயற்சியை யார் செய்கிறா அப்படின்னா, ஒரு பக்கம் சீமானும் இன்னொரு பக்கம் திமுகவினரும் செய்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு விஜய் வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்துட்டாரு. அவருக்கு பின்னால் திரண்டு இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் பல கட்சிகளை வந்து கதிகலங்க வச்சிருக்கு. முக்கியமாக திமுகவையும் நாம் தமிழர் கட்சியையும். திமுகவை ஏன் கதிகலங்க வச்சது அப்படின்னா, நம்மளுடைய அதிகாரத்தை பறிப்பவராக விஜய் மாறிடுவாரோ, நம்ம அதிகாரத்தை ஆட்சி கட்டில் இருந்து நம்மளை இறக்கிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி திமுக, அடிமை திமுக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிரியெல்லாம் கிடையாது. அது ஆல்ரெடி வந்து ஒரு பலவீனப்பட்டு போச்சு. என்னைக்கு பாஜகவின் அடிமையாக மாறினாங்களோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சமமான எதிரியாக அதிமுக இல்லை. அப்போ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
யாரும் எதிர்பாராத விதமாக விஜய் வந்து இவ்வளவு பெரிய சக்தியா உருவெடுத்து நிற்கிறாரு. இவரால் நம்மளை வந்து நகர்த்திட முடியுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால விஜயை எப்படி வீழ்த்துறதுன்னு பாக்குறாங்க. விஜய் மீது விமர்சனம் பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த கண்டென்ட்டுமே இல்லை. என்ன காரணம்னா அவர் நடிகராக இருந்து இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை இவர் ஆட்சி பண்ணியிருந்தாருன்னா நீங்க குற்றஞ்சாட்டு வைக்கலாம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரு, அந்த கொள்ளையடிச்ச பணத்துல தான் ரோல்ஸ் ராய் வச்சிருக்காரு, கொள்ளையடிச்ச பணத்துல தான் தனி ஃபிளைட்ல போறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து திரிஷா, கீர்த்தி சுரேஷ் அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஒரு கேவலமான விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனா இதுல பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இது போன்ற இந்த இழிவான பிரச்சாரம் விஜய்க்கு வந்து எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து திரிஷா கூட அலைகிறாரு, கீர்த்தி சுரேஷ் கூட அலைகிறாரு என்கிற திமுகவுடைய பிரச்சாரத்தை மக்கள் நம்பியிருந்தா இன்னைக்கு இவர் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகும்போது இத்தனை தூரத்துக்கு மக்கள் வருவாங்களா? குறிப்பா பெண்கள் வருவாங்களா? இப்ப விஜய் வந்து ஒரு மாதிரியான டைப்புப்பா, அவரை எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு ஆண் இருக்காரு, ஒரு கணவர் இருக்காரு, அவர் மனைவி விஜயை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கூட இல்லம்மா அவர் ஒரு மாதிரியான ஆளுமா, அவர் திரிஷா கூட எல்லாம் சுத்துறாரு, அவரை போய் நீ எதுக்குமா பாக்குறேன்னு கையை பிடிச்சி உட்கார வச்சிருப்பாரு. அப்படி எதுவுமே நடக்கலையே. மக்கள் பேரழிச்சியாக திரண்டு ஒரு 41 பேர் உயிர் போற அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுது. அப்ப என்ன அர்த்தம்னா இவங்க சொன்னதை மக்கள் நம்பல அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப எப்படிரா இவரை வீழ்த்துறது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை வந்து பாஜகவுடைய நண்பர் இவர் என்கிற அடையாளம் தான். ஏன்னா அப்படி ஒன்று பிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருடைய எதிர்காலத்தையே அழிச்சிடலாம். அந்த மாதிரி விஜயை பிராண்ட் பண்ணி அழிப்பதற்கு திமுக முயற்சி பண்ணுது. அவர்களுடைய இணைய கூலிப்படை வந்து பெருசா பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சீமான் தான் தாவேகாவினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போற நபர். இன்னும் சொல்ல போனா 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்திலிருந்து சீமான் வந்து அகற்றப்படுவார். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்ன காரணம், அவருக்கு கிடைத்த அந்த 36 லட்சம் வாக்குகளில் சுமாரா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் வேணா அவருடைய நரம்பு தளர்ச்சி தம்பிகளுடைய வாக்குகளா இருக்கும். ஆனா 30 லட்சம் வாக்குகள்ங்கிறது விஜய் ரசிகர்கள் உட்பட நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் தான். அவங்கெல்லாம் ஏன் போட்டாங்க அப்படின்னா திமுக அதிமுக மீதான அதிருப்தி, தமிழ்நாட்டுக்கு ஒரு புது சக்தி வராதான்னு நினைச்சு சீமானை நம்பி போட்டது தான். ஆனா இன்னைக்கு சீமான் வந்து ஒரு விலை போனவர், ஒரு வியாபாரி, இன்னைக்கு ஒரு 100 கோடி சீமானா நிக்கிறாருங்கிறதுனால நிச்சயமா மக்கள் இனிமே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அது விஜய்க்கு தான் போகுது. விஜய் ரசிகர்கள் விஜய் வராததுனால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, வர தேர்தலில் விஜய் வந்துட்டதுனால விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. அப்ப இவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிய போகுது. அந்த அச்சத்தில் அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த சாக்கடை துரைமுருகன் மூலமாக பல்வேறு அவதூறு வீடியோக்கள், அதுக்கப்புறம் சீமான் போற இடமெல்லாம் விஜயை பத்தி பேசுறது, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியுடைய ஆள் இவர் தான் பிராண்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, ஸோ இந்த மாதிரி சில அவதூறுலாம் பரப்புறாங்க, அது வந்து பெருசா வரமாட்டாங்க, அதெல்லாம் எடுபடாது, ஏன்னா மக்களுக்கு வந்து விஜய் யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிங்க. பட் இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் நான் சார்கிட்ட கேட்க ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார்னா, முதல்ல இந்த தற்குறி அப்படின்னு சொல்றது. ஏன்னா வந்து இங்க வர்றவங்க எல்லாமே அந்த ஸ்கிரீன் அட்ராக்ஷன்ல தான் வராங்க, முகத்துல தான் வராங்க. விஜய்க்கு வந்து பெருசா அந்த ஃபேம் வச்சு தான் வராப்பலே தவிர இது ஒரு 4-5 தடவை போனால் அந்த கூட்டம் க்ரௌடு கம்மியாயிருங்கிறது. ரெண்டாவது, இப்போ இந்த ஆடியோ லான்ச் போகும்போது அஜித்தான ஒருத்தவங்க அவங்க கட்சியில் உள்ளவங்க அவங்க வந்து அந்த டயத்தில் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஆடியோ லான்ச் போயிருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? எதுக்கு போகணும்? அவங்க என்ன செஞ்சாங்க? விஜயனுடைய காரை மறித்தார்கள். அது எவ்வளோ பெரிய தப்பு. எந்த அரசியல் கட்சி தலைவருடைய காரையாவது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய வயசுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ ஒரு கட்சி விரோத நடவடிக்கை மட்டும் இல்லை, அது கட்சி தலைவருக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை பண்ணவங்க தான் அவங்க. உட்கட்சி விவகாரம் என்னங்கிறதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. நாம் பார்த்த காட்சிகளை வைத்து இந்த விமர்சனம் பண்ணுறோம். அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, விஜயினுடைய தீவிர ரசிகை, தனக்கு பதவி கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் விஜயினுடைய காரை மறிக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நீ காரை மறிச்சா நம்ம விஜய் இறங்கி வந்து நமக்கு உடனே பதவி கொடுத்துருவார்னு அவங்க நினைச்சாங்க. அதை கண்டிப்பா விஜய் செய்யலை. எல்லாத்துக்கும் மேல நீங்கள் செய்த இந்த வன்முறை இருக்குல்ல, காரை மறிப்பதுங்கிறது ஒரு வன்முறை தானே. அந்த வன்முறைக்கு வந்து விஜய் வந்து உங்களை கூப்பிட்டு இருந்தாங்க மாவட்ட செயலாளர்னு ஒரு வெகுமதி கொடுப்பாரா? அப்படி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டெய்லி பனையூரில் ஒருத்தன் வந்து விஜய் கார் முன்னால் உழுவானா மாட்டானா? ஏன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும்ல. எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துருப்பான், பதவி கிடைக்கலையா, வாடா நேராக கிளம்பி போவோம், பனையூர் போவோம், விஜய் கார் வரும், டபார்னு மறிப்போம்,
ஒரு பதவியை கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துருவோம் தான் நினைப்பாங்க. அவங்க பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆமாம், நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, அவரை எதுக்கு விஜய் வந்து பார்க்கணும்? இதுவும் தவறான முன்னுதாரணம் ஆகிடாதா? நாளைக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னா நம்ம 2 மாத்திரையை திம்பண்டா விஜய் தேடி வருவாருன்ட்டு யாரெல்லாம் விஜயை பார்க்க ஆசைப்படுறானோ அவனெல்லாம் 2 மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்து படுத்தான்னா, அதனால் அறிவுள்ள யாரும் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க. அதனால் விஜய் வந்து ஒரு நடிகர், பொலிட்டீஷியனாக அவருடைய கடமையை ஒரு பக்கம் செய்கிறாரு, இன்னொரு பக்கம் நடிகராக தனக்கு சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளருடைய நலன் கருதி ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க, அங்கே அவர் போகிறாரு. இதை எப்படி விமர்சனத்துக்குள்ளாக்க முடியும்னு எனக்கு புரியல. ஓகே, இல்லை சார், அதே மாதிரி வந்து நம்ம விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவு நாளுக்கு வந்து ட்விட்டரில் தான் வந்து வாழ்த்து போடுறாப்புல. இது வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேமே வந்து சொல்லிட்டாங்க, ஓகே தம்பி போட்டிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லும் போதும், பட் அங்கே விஜயகாந்த் சாரை வந்து பார்க்க வந்த தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கும்போது சரி, எல்லாத்துக்குமே வந்து ட்விட்டர்லையும் வந்து ஃபோட்டோ மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் அவர் எப்படி தலைவர் ஆவார்? இப்போ எங்கள் தலைவர்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு சோறு போட்டுருக்காங்க, நிறைய பேர் பசி ஆத்திருக்காங்க, அவர் தான் தலைவர். நீங்கள் விஜயெல்லாம் வந்து மேம் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஹார்ஷாகவே பேசியிருந்தாங்க. சார் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் விஜயகாந்துக்கு வந்து ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்கிறத எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். என்னை பொறுத்தவரை விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிகங்கிறது ஒரு தேய்ந்து போன திமுகவாக மாறிடுச்சு, அதுதான் உண்மை. அதே நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓட் பேங்கை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. விஜயகாந்த் வந்து நமக்கெல்லாம் மிக நெருக்கமான மனிதர், என்ன நம்ம மேலையெல்லாம் பேரன்பு வச்சுருந்த ஒருத்தர், அதெல்லாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் எல்லாருக்கும் இறப்பு இருக்குது. அந்த மாதிரி விஜயகாந்தும் உடல் நலக்குறைவால் இறந்துட்டார். ஆனால் அவருடைய மரணத்தை தேமுதிக, முக்கியமாக விஜயகாந்த் குடும்பத்தினர் வந்து அதை வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவோம். அந்த சமாதியை போய் நம்ம வந்து நினைவு நாள்லேயோ பிறந்த நாள்லேயோ போய் வந்து வணங்கிட்டு வருவோங்கிறது இது இயல்பாக நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் இறந்த இடத்தை வந்து கேப்டன் ஆலயம்னு மாற்றுறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஆலயம்னு மாற்றுவதன் மூலமாக அந்த விஜயகாந்த் மீதான அந்த ரசிகர்களுடைய இதை வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக அதை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நினைவு நாளை வந்து குரு பூஜையாக அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓட்டுக்கான விஷயமா தான் அது நடக்குது. அதுக்கடுத்து பாருங்க, விஜயகாந்தோடைய நினைவு நாள் போன வருஷம் வந்துச்சுல்ல, அப்போ யாராவது போனாங்களா? இங்கே உள்ள இன்னைக்கு போன உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், யாராவது போனாங்களாங்க? போகலை. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, தேர்தல் நெருங்கி இருக்குது, அதனால் அந்த விஜயகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணுங்கிற அந்த கணக்கில் தான் அங்கே எல்லாருமே போகிறாங்க. புரியுதா இல்லையா? இவங்கெல்லாம் விஜயகாந்த் மீது அன்பு வச்சுக்கிட்டா போகிறாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை விஜயும் நடத்தணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. விஜய்க்கு விஜயகாந்த் மீது மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருடைய நினைவு நாளில் வந்து அதை தன்னுடைய சோஷியல் மீடியா மூலமாக அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே அதே தினத்தில் அவர் சென்னையில் இல்லை, மலேசியாவில் இருக்கார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே வந்து பறந்தா வர முடியும்? நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். நீங்கள் சும்மா வாயில் வந்ததை பேசிட்டு போயிட முடியாதுல்ல, அது சரியான விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆனால் இப்போ இந்த ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததை வந்து எல்லாருமே நிறையா குத்தமாக பேசுகிறத பார்த்துருப்போம் சார். ஏன்னா கடைசி ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அதே மலேசியாவில் வச்சுருந்தாங்க. பட் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருக்காப்புல, அவர் வந்து கூத்தாடிங்கிறத இன்னும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காப்புல, அப்படிங்கிறது ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறமா. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் கூத்தாடி தானே, அதில் என்ன சந்தேகம்? நம்ம வந்து நடிகர்களை கடந்த காலங்களில் இந்த சமூகம் கூத்தாடின்னு அழைச்சது. அதுக்கப்புறம் கலைஞர்கள், நடிகர்கள் அப்படிங்கிற நாகரிக வார்த்தையால் வந்து அழைக்கப்படுறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு நான் ஏற்கனவே அழைத்தது மாதிரியே கூத்தாடின்னு தான் கூப்பிடுவோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கூப்பிடலாம். எல்லாத்துக்கும் மேலே கூத்தாடி என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சினிமாவுடைய ஆரிஜின் வந்து கூத்துக்கலை தான், அதிலிருந்து தான் ஒவ்வொரு படியாக வந்து இன்றைக்கி ஒரு திரைப்பட கலையாக வந்து நின்றுட்டுருக்கு. அதனால் நீங்கள் அவர்களுடைய ஆதிப்பெயர் கொண்டு அழைப்பது விஜய்க்கு வந்து அவமானம் அல்ல, பெருமை தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, விஜயை பொறுத்தவரை சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியலுக்கு அவர் வந்துட்டார். அதே நேரம் ஜனநாயகங்கிறது அவருடைய கடைசி படம். ஸோ அந்த படத்துக்கு, அந்த படத்தின் கதாநாயகனாக அவர் ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் வந்து அவர் கலந்துக்கிறது. அவர் அஜித் மாதிரி எனக்கும் ப்ரொமோஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எக்கெடுங்கட்டும் ஒளிங்க அப்படின்னு போகிறது வந்து தர்மம் கிடையாது.
ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். ஊடகங்களில் விவாதங்கள்லாம் நடக்கும். அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் திரண்டு வருவாங்க. ஸோ இந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச் நடக்கணும். அந்த ஆடியோ லான்ச்சில் இவர் போய் பேசணும். அந்த கடமையை அவர் பண்ணிட்டார். என்ன ஒன்றுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியாத ஒரு சூழல். முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்கே வந்து விஜய் கலந்துக்கிற மாதிரி ஒரு கூட்டம்னாலே இந்த அரசு வந்து பர்மிஷன் கொடுக்காது. அதுக்கடுத்து பர்மிஷன் கொடுத்தாலும் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் பேச முடியுமா? இங்கே என்ன நடந்திருக்கோ, இங்கே என்ன 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்களே, இங்கே என்ன ஆச்சோ, அந்த பயத்தில் எப்படி ஆடியோ லான்ச்சில் பேச முடியும்? அப்போ இந்த அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம இந்த விழாவை நடத்தணும்னா வெளிநாடு தான் உகந்தது அப்படின்னு மலேசியாவில் போய் நடத்துகிறாங்க. இதை வச்சு அவர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விமர்சனத்துக்குரியதாக மாற்ற இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பின்னால் இருக்கிற கலர் நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். சார் அடுத்து வந்து விஜய் அவர் ஏர்போர்ட்டில் கீழே தள்ளி விட்ட வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அது ரீசெண்டாக 2 நாளாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. பட் அதுக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது டிஎம்கேவோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நான் அவங்ககிட்ட பொதுவாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து டக்குன்னு முன்னாடி வந்து இந்த விஜய் ரசிகர்கள் வந்து இதுக்கு அஜித்தை தான் காரணம், அஜித்தே இதோட மேல் அப்படிங்கிற மாதிரி, இப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து இல்லைப்பா இதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி, அஜித்துங்கிற பேருக்கு பதில் டிஎம்கே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோதான் ஃபேன்ஸ் ஃபைட் போட தெரியும். ஃபேன்ஸ் ஃபைட் போகிறவங்கள வந்து ஒரு கட்சிக்காரங்களாவோ இல்லைனா ஒரு ரசிகர்களை கொண்டு வந்து தொண்டர்களாவோ உட்கார வச்சா இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஏற்கனவே அஜித்தை எதிரியாக பார்த்தாங்க, இன்னைக்கு திமுகவை எதிரியாக பார்க்குறாங்க. அப்படின்னா நடிகர் விஜயனுடைய எதிரியாக அஜித்தை வந்து விஜய் ரசிகர்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு விஜய்ங்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா கன்வெர்ட் ஆயிட்டாரு. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி தலைவனுடைய எதிரியார், அவர் யாரை எதிரியா நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா திமுகவை நினைச்சு. அப்போ இவர்கள் தங்களுடைய அரசியல் எதிரியை திமுகவை பார்க்குறாங்க. இதுதான் அதற்கான காரணம். அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட்டில் இந்த ஆர்வ கோளாறு ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமானதுனால இவர் கால் தடுக்கி கீழே விழுறாரு, அல்லது இவங்க புஷ் பண்ணி அவர் கீழே விழுறாரு. இதுதானே நடந்த சம்பவம். இந்த வீடியோவை எடுத்து போட்டு விஜய் வந்து குடிச்சிட்டு வந்தார், வந்து குப்பரை கவுந்துட்டாரு அப்படின்னு ஒரு திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் பரப்புகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அவன் திமுகவை குறை சொல்லுவானா மாட்டானா? அப்போ இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது யார்? இவங்க தான். என்ன காரணம்னா விஜயை ஒரு குடிகாரனாக சித்தரிக்கிற போக்குங்கிறது திமுக ஐடிவிங்கு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் 6 மணிக்கு மேலே வெளியில் வரமாட்டார், 6 மணிக்கு மேலே குடிக்கலைன்னா இவருக்கு கையெல்லாம் நடுங்கும், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் அதையெல்லாம் உடச்சிட்டு இவர் ராத்திரி பகலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. மலேசியாவில் அவர் பேசும்போது டைம் என்ன தெரியுமா? நைட்டு 1 மணி, ஃபங்க்ஷன் முடியறதுக்கு 1:30 மணி ஆச்சு. என்ன, நான் நேரடி சாட்சி. அப்போ அவருக்கு கையெல்லாம் ஒன்றும் நடுங்கலையே. என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட அவர் எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? ஒரு 4:30 மணிக்கு வாக்கில் அங்கே வந்தார். நைட்டு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அதுக்கடுத்து நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த க்ரௌடில். அப்போ விஜய் அதுக்கப்புறம் கிளம்பி எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? எனக்கு தெரிஞ்சு காலையில் 4 மணி 5 மணிக்கு தான் வந்திருப்பார். அப்போ என்ன அவர் குடிச்சிட்டா இருந்தாருன்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால் இது எல்லாமே இவர்கள் பண்ணுகிற அவதூறு பிரச்சாரம் தான். என்ன, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து விஜய் ரசிகர்களை வந்து இவங்க ஒரு தற்குறின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தவறானது. நீங்கள் ஒரு கூட்டத்தை வந்து மொத்தமாக நீங்கள் அப்படி சொல்லிடவே முடியாதுல்ல. இப்போ விஜய்க்கு வந்து ஆர்வக்கோளாறு ரசிகர் இருக்காங்க, இந்த வெறி பிடிச்ச கூட்டம் இருக்குது, ஓகே தான். அதில் படித்தவர்களே கிடையாதா? அதுக்கடுத்து நம் நாட்டினுடைய சட்டப்படி படித்தவன் போட்டாலும் 1 ஓட்டு தான் மதிப்பு, படிக்காத தற்குறி போட்டாலும் 1 ஓட்டு தான் மதிப்பு. புரியுதா இல்லையா? அப்போ அவன் தற்குறியாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஓட்டு போட்டால் விஜய் ஜெயிப்பார்ல என்ன? அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆடியோ லான்ச் போயிருந்தீங்க அப்படின்னு. நாங்களும் பார்த்தோம், அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தோம், மெயின் விஇபி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அதுவுமே ஒரு பிரச்சாரமாக வெளியில் வந்து என்னால் பார்க்க முடிச்சு. ஏன்னா பிஸ்மி அவர் வந்து பயங்கரமாக விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக பேசுவாப்புல, விஜய்க்கு பிஆர் ஒர்க் பார்க்குறாப்புல, அதனால டிக்கெட் போயிருக்கு அப்படின்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் இயங்குறவர், விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. நான் மட்டுமா பேசுகிறேன்? எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. இன்னொன்று, நான் விஜயின்னு கூட இல்லை, நம்ம தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. சீமான் போன்றவர்களை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தணும்.
அதற்கான வலிமையும் வல்லமையும் தாவேகாவுக்கு மட்டும்தான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கு. என்ன காரணம், இப்போ திமுக சீமான் பின்னால் திரண்ட கூட்டம் யாருன்னா திமுக மீதும் அதிமுக மீதும் அதிருப்தி கொண்டவர்களுடைய கூட்டம். திமுக அதிமுகவுடைய திராவிட அரசியலுக்கு மாற்றாக உருவான கூட்டம், ரைட்டா? ஆனா இன்னைக்கு சீமான் வந்து ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனா இருக்காரு. 100 கோடி சீமானுங்கிற அளவுக்கு அவர் இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரியா மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது சீமானை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி அந்த மூளை மழுங்கடிக்கப்பட்ட கூட்டத்தை அவரிடமிருந்து மீட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போக வைக்கணும் அப்படின்னா அந்த இடம் அதிமுகவும் திமுகவும் இல்லை. ஏன்னா இவங்க மேலே அதிருப்தியாகி தான் அங்கே போயிருக்கான். அப்போ அவன் போய் சேர வேண்டிய இடம்ங்கிறதே தாவேகா தான். புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணி மக்கள் பணத்தை சூறையாடுறத நம்ம பார்க்குறோம். அடுத்த 50 வருஷத்துக்கும் அதே நடக்கணுமா? அப்போ ஒரு மாற்று சக்தி வர வேணாமா? எல்லாத்துக்குமே அதிமுகங்கிறது இன்னைக்கு பாஜகவுடைய அடிமையா மாறிடுச்சு. ஸோ அந்த கட்சியும் தமிழ்நாட்டை ஆள்கிற தகுதியை இழந்துருச்சு. அப்ப இன்னொரு மக்கள் சக்தி வேணுங்கும் போது இது காலத்தின் தேவையாக நம்ம தாவேகாவை ஆதரிக்கிறோம். இதுதான் சிம்பிள் மேட்ரு. அதுக்கடுத்து இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பல பேர் தாவேகாவுக்கு ஆதரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். விஜயின் ரசிகர்களா பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என் கேள்வி என்னன்னா, அவர்கள் யாருக்கும் கிடைக்காத அந்த வாய்ப்பு அழைப்பு ஏன் பிஸ்மிக்கு மட்டும் கிடைக்குது? யோசிச்சு பாருங்க. நான் வந்து விஜய் ரசிகன்லாம் கிடையாது. ஒரு சினிமா நடிகன் ரசிகன்கிறத நான் அவமானமா நினைக்கிறாள். ஏன்னா அப்படிப்பட்ட நான் வந்து ஒரு ரசிகனா அங்கே போயிருப்பேனா? அதை நீங்க முதல்ல யோசிச்சு பார்க்கணும். நாம் வந்து நம்மளுடைய துறையில் வந்து ஒரு நேர்மையா இருக்கும், எவனிடமும் விலை போகாத ஒருத்தனா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இதுதான் விஜய்க்கும் நமக்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்தினதா நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய பதில். கண்டிப்பாக சார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த கூட்டணி பற்றி நான் உங்ககிட்ட கேட்டுறேன் சார். ஏன் அப்படின்னா வந்து இப்போ அடுத்து வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஓபிஎஸ் வராப்புல, டிடிவி வந்து இணைய போகிறாப்புல அப்படின்னு செங்கோட்டையன் அவர் சொல்லியிருந்தாப்புல. ஸோ இவங்கெல்லாம் இணைஞ்சா டிவிக்கு எந்த அளவுக்கு வலுப்பெறும்னு நினைக்கிறீங்க சார் இந்த வாட்டி? அதாவது டிடிவியும் ஓபிஎஸும் தாவேகா கூட்டணிக்கு வந்து அது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். எதனால சார்? என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி. அவங்க ஊழல் பண்ண பணத்துல தான் அந்த குடும்பமே வாழ்றாங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் விஜய் முன் வச்சார்ல. நான் கேட்குறேன், டிடிவி வந்து எந்த பணத்துல அப்படி வயல்ல ஏறு உழுது சம்பாரிச்ச பணத்திலே அவர் கட்சி நடத்துறாரு? மன்னார்குடியில் அந்த குடும்பம் எப்படி இருந்தது? என்ன இன்னைக்கு அவங்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஊழல் பண்ணி வந்தது தானே. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய நட்பை பயன்படுத்தி மொத்த குடும்பமும் சம்பாதிச்சு தானே இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தேனியில் டீ கடை வச்சிருந்த ஒரு ஓபிஎஸ் இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக பல கட்டுமான நிறுவனங்கள்ல பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. அந்த பணம் என்ன டீ கடையில் சம்பாதிச்சதா? நீங்களும் ஊழல் பண்ணி சம்பாதிச்சது தானே. அவரை கொண்டாந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ஊழல் ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு விஜய் பேசினா மக்கள் நம்பிடுவாங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு கொடுக்கும். அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டிடிவி ஓபிஎஸ் போன்ற அந்த லெட்டர் பேடு கட்சிக்காரர்கள்லாம் ஒதுக்கிட்டு உங்கள் முகத்தை காட்டி மக்கள் கிட்ட வந்தா மக்கள் உங்களை எங்க அமர்த்தணுமோ அங்க அமர்த்துவாங்க. நீங்க இவங்களையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீங்க மக்களை சந்திச்சீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறுகிற அபாயம் இருக்கு. இதை வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுது சார். ஆனா இப்போ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இது வேற ஒரு விஷயமா எல்லாரும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விஜய்க்கு வந்து பெருசா அரசியல் களம் தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்டர்வியூ நேற்று நைட்டு பார்த்துருந்தேன், அதில் உள்ளது நான் சொல்றேன். இப்போ விஜய் மேபி வந்து ஒரு முதலமைச்சராகவே ஆயிட்டாப்ல அப்படின்னாலுமே நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம், பயங்கரமான ஒரு அசம்பாவிதம், இல்லை சென்னையில் பயங்கரமா மழை பெய்யுதோ, இல்லைனா வந்து திருவண்ணாமலையில் வந்து சம்திங் ஏதோ சரிஞ்சு பண்ணிட்டு அந்த டயத்தில் ஒரு மேசிவான ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து ஏற்பட்டு நிறைய பேருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 40 பேருக்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? இப்போ 40 பேருக்கு பண்ண மாதிரி அவர் போய் தூங்க தான் செய்வார். அவருக்கு அரசியல் களம் தெரியாது, என்ன பண்ணனே அவருக்கு தெரியாது. ஏன்னா இந்த 40 பேர் இழப்புக்கே அவருக்கு என்ன பண்ணு தெரியாமல் 30 நாள் கழிச்சு தான் வீட்டில இருந்து வந்து, அதுவும் வந்து சும்மா இந்த மாஸ் டைலாக் மாதிரி தான் வீடியோ விடுறாரு. அவருக்கு தெரியாதுல்ல. அவருக்கு தெரியும்னா கீழே வந்து அவருக்கு ஏத்தாப்புல கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ என்ன அறிவாளின்னு சொல்லிக்கிற உரிமை வந்து எனக்கு இருக்கு, ரைட்டா? ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், நான் ஒரு அறிவாளின்னு நான் சொல்கிறேன். உங்களை முட்டாள்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்கா? உங்களுடைய அறிவுத்திறன் என்ன, உங்களுடைய பின்னணி என்ன, உங்களுடைய செயல்பாடு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் உங்களை போய் முட்டாள்னு சொன்னேன்னா என்னையோட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியுமா? இதுதான் விஜய் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பவர்களுடைய விஷயமே.
விஜயை வந்து நீங்கள் சும்மா சினிமாவில் மட்டும் பார்த்துட்டு இவருக்கு அறிவு இல்லை, இவரால் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அறியாமை. அதுக்கடுத்து இங்கே வந்து ஒருத்தர் முதலமைச்சராக போய் உட்கார்றாரு அப்படின்னா அந்த முதலமைச்சர் தான் இந்த நாட்டை ஆள்கிறாரா என்ன? இன்னைக்கு சீமான் ஸ்டாலின் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் தான் எல்லாமே நிர்வாக திறமை கொண்டவர், அவர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாரா என்ன? உண்மையில் ஒரு நாட்டை ஆள்வது வந்து ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தான். அவர்களுடைய சொல்படி அவர்களுடைய ஆலோசனைப்படி இவங்க செயல்படுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, என்ன பண்ணலாம் சார், இதை இப்படி பண்ணோம்னா இப்படியெல்லாம் நடக்கும், இதை இப்படி பண்ணோம்னா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதில் எது சரி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுவாங்க.